அங்கே நின்றுக்கோ. பிராடி நீ அவ கூட சேராத போ. எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் பக்கத்துல எலிய தூக்கி கொண்டாந்து போட்டு தின்றுப்ப. அது தூங்குற இடத்துல பெட்டுக்குள்ள கொண்டாந்து உள்ள வச்சு தின்றுக்க. அப்ப உடம்புல உனக்கு பயம் இல்லாம தானே இருக்குது இடம் கொடுத்ததுனால. வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தா ரொம்ப மண்டையா அது பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் அவர் காலையில அடிக்க உன்னை கொளுத்துன்னு கொளுத்திருப்பாரு. தப்பிச்சு ஓடிட்ட நீ. இப்ப வா பாப்பா உள்ள. வா உள்ள வாடி. இன்னைக்கு நான் என்ன பண்ணுதேன்னு தெரியும். என் பக்கத்துல எலிய தூக்கி போட்டு அது பிச்சு தின்னு ஒரே பிளட் அசிங்கமா. நான் தான் விடிய காலம் எந்திரிச்சோடனே உங்க முறையில முடிக்கிறது பத்தாதுன்னு அந்த கருமத்தையும் கொண்டாந்து போட்டிருக்க. பிச்சு கொத்தரி கால் மாட்டுக்குள்ள அடக்குது. அவர் எடுக்க மாட்டேக்காரு, நம்மளதான் எடுக்க சொல்றாரு. அதையும் எந்திரிச்சோடனே அந்த கர்மத்தை தான் முழிக்க வேண்டியிருக்கு. நீ வா உள்ள வா. அன்னைக்கெல்லாம் கொளுத்தி பாத்துக்கோ. சோறு கொடுத்துட்டேன்னா பாத்துருவோம். இன்னைக்கு கடை பட்னியா வெளில இருந்து தூக்கிட்டு வந்தாலாம் எல்லாத்தையும் இல்ல நம்ம திருப்பிச்சு கொதறிடுவா. கண்ட கர்மத்தெல்லாம் தின்னுட்டு தானே நீ வீட்டுக்குள்ள வந்து கக்கி வைக்க. அதையும் நான் தான் அள்ள வேண்டி இருக்குது. சரி பிரௌனி வாழ உள்ள விட்டுறாத. இன்னைக்கு கிடக்கட்டும், அப்படியே வெளியில கிடக்கட்டும். அவளுக்கு அதான் பனிஷ்மெண்ட். அவ பிள்ளைகளையும் தூக்கி வெளில படு, அவ கூட கிடக்கட்டும். நீ வா உள்ள வா பாப்போம். கொளுத்தி ஞாபகம் வச்சுக்கோ. முழிச்சு பார்க்கவா செய்த நீ அறவும் இல்லாம.